அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் பாவக்காய் கார குழம்பு வைக்க போகிறோம். எப்படி செய்யணுன்னு வாங்க பார்க்கலாம். அலசின பாவக்காயை அரிஞ்சிக்கலாம். தக்காளி அரிஞ்சிக்கலாம். அடுத்தது வெங்காயம் அரிஞ்சிக்கலாம். கொஞ்சமாக புளி எடுத்து கரைச்சிக்கலாம். எண்ணெய் காஞ்சிட்டு வெந்தயம் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு பெருங்காயம் போட்டுக்கலாம். தக்காளி போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். அரிஞ்சு வச்சுக்கிற பாவக்காயும் போட்டு வதக்கிக்கலாம். பூண்டு போட்டு வதக்கிக்கலாம். பாவக்காய் நல்லா வதங்கிட்டு அதுக்குள்ளே தனி மிளகாத்தூள் போட்டுக்கலாம். அடுத்தது குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். கரைச்சி வச்சுக்கிற புளி தண்ணியை ஊற்றிக்கலாம். போதுமான அளவு உப்பு போட்டுக்கலாம். பாவக்காய் நல்லா வேகட்டும், மூடிக்கலாம். பாவக்காய் குழம்பு கூட சேர்க்கறதுக்கு வேர்க்கடலை குறைன்னு அரைச்சிக்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சுட்டு அது கூட வேர்க்கடலை பொடியை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், குழம்பு ரெடி ஆகிட்டு இறக்கிக்கலாம். இந்த மாதிரி பாவக்காய் குழம்பு நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சுதா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.